உமா தன் காலில் ஒரு கட்டி இருப்பதாக முறையிட்டு ஒரு களிப்பு ஜாடியை கொண்டு வந்தாள். நான் எனது முன் கையில் கொஞ்சம் களிப்பை தடவிக்கொண்டேன். நன்றாக இருக்கும் கையில் எதற்கு மருந்தை பூசுகிறாய்? சரி அக்கா, நாளைக்கு எனக்கு கட்டி வரும் என தோன்றுகிறது. கட்டி வரப்போகும் இடத்தில் தடவி உன் களிம்பை நான் பரிசோதிக்கிறேன். போடா பொய்யனே. அக்கா, நாளைக்கு காலை என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் என்னை பொய்யன் என கூறாதே. எனக்குள் ஆத்திரம் மிகுந்தது. உமா நம்பாமல் 3 தடவைகள் திரும்ப திரும்ப ஏளனம் செய்தாள். நான் அவளுக்கு மெதுவாக பதில் கூறுகையில் ஓர் அசையாத தீர்மானம் எனது குரலில் ஒலித்தது. அவளுக்கு மெதுவாக பதில் கூறுகையில் ஒரு அசையாத தீர்மானம் எனது குரலில் ஒலித்தது. எனது இச்சா சக்தியினால் நான் கூறுகிறேன். நாளைக்கு எனது கையில் இதே இடத்தில் ஒரு பெரிய கட்டி தோன்றும். உன் கட்டியும் இப்போது இருப்பது போல 2 மடங்காக வீங்கிவிடும். மறுநாள் காலையில் நான் எழுந்தபோது நான் குறித்த இடத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. உமாவின் கட்டியும் 2 மடங்காகி இருந்தது. ஒரு கூச்சலுடன் எனது தமக்கை அம்மாவிடம் ஓடினாள். முகுந்தன் ஒரு சூனியவாதி ஆகிவிட்டான். சொற்களின் சக்தியை என்றும் தீங்கிழைக்க உபயோகிக்கலாகாது என்று எனது அன்னை மனதில் பதியும்படி எனக்கு அறிவுரை கூறினார். நான் அந்த புத்திமதியை என்றும் நினைவில் வைத்து அதன்படியே நடந்து வருகிறேன். எனது கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மருத்துவரின் அறுவையினால் ஏற்பட்ட அத்தழும்பு இன்றும் உள்ளது. எனது வலது முன்னங்கை மனிதனின் வேறு வார்த்தைகளுக்கு உள்ள சக்தியை என்றென்றும் நினைவூட்டுகிறது. மனிதனின் வெறும் வார்த்தைகளுக்குள் உள்ள சக்தியை என்றென்றும் நினைவூட்டுகிறது. உமாவிடம் பேசிய அந்த எளிய சொற்றொடர்கள் தீங்கற்றன. தீங்கற்றனவாக தோன்றினாலும் ஆழ்ந்த மன ஒற்றுமையுடன் உச்சரிக்கப்பட்டன. எனவே அவை வெடிகுண்டுகளை போன்று வெடித்து பாதகத்தை விளைவித்தாலும் பலனை உறுதியாக கொடுக்கவல்ல உள்ளார்ந்த திறனை பெற்றிருந்தன. சொற்களில் இருந்து வெடித்து கிளம்பும் அதிர்வலைகளின் ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தினால் ஒருவனுடைய வாழ்க்கையை துன்பங்களிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதையும் தழும்போ கண்டனமோ ஏற்படுத்தாமல் இதனை செயல்படுத்த முடியும் என்பதையும் நான் பின்னர் புரிந்து கொண்டேன். எங்கள் குடும்பம் பஞ்சாபிலுள்ள லாகூருக்கு மாறியது. அங்கு எனக்கு காளியின் வடிவத்தில் தெய்வ தாயின் படம் ஒன்று கிடைத்தது. எங்கள் வீட்டு மாடியில் பால்கனியில் இருந்த ஓர் எளிய பூஜை அறையை அது புனிதமாக்கியது. அந்த இடத்தில் செய்யப்பட்ட எனது எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும் என்று எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு நாள் உமாவுடன் அங்கு நின்று கொண்டு எங்கள் வீட்டை அடுத்த ஒரு சிறிய சந்திற்கு அப்பாலிருந்த ஒரு கட்டிடங்களின் கூரையிலிருந்து 2 சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுவதை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய்? உமா விளையாட்டாக என்னை பிடித்து தள்ளினாள். தெய்வத்தாய் நான் கேட்பதையெல்லாம் கொடுப்பது எவ்வளவு அற்புதமானது என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன். உமா கேலியாக சிரித்தாள். ஏன் தரமாட்டாள்? நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானேன். இந்தியாவில்
பட்டங்களின் பட்டங்களின் பந்தயங்கள் நடக்கும் பொழுது அவைகளுடைய நூல்களில் மாஞ்சா கோந்து மற்றும் கண்ணாடி பொடி பூசப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனுடைய எதிரியின் நூலை அறுப்பதற்கு முயற்சிப்பான். அறுபட்ட பட்டம் கோத்து மற்றும் கண்ணாடி அறுபட்ட பட்டம் கூரைகளின் மேலாக பறந்தோடும். அதை பிடிப்பதில் பெரும் வேடிக்கை. நானும் உமாவும் கூரையின் கீழ் மாடி முகத்தில் நின்றிருந்ததினால் எங்கள் கையில் அருந்த பட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை பிடிப்பதில்தான் பெரும் வேடிக்கை. நானும் உமாவும் கூரையின் கீழ் மாடி முகப்பில் நின்றிருந்ததினால் எங்கள் கையில் அருந்த பட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. பட்டத்தின் அருந்து போன நூல் இயல்பாக கூரையின் மேல்தான் தொங்கும். சந்தின் அப்பாலிலிருந்த ஆட்டக்காரர்கள் தங்கள் போட்டியை தொடங்கினர். சந்தின் அப்பாலிருந்த ஒரு நூல் அறுந்தது. உடனே அப்பட்டம் நான் இருந்த திசை நோக்கி மிதந்தது. திடீரென்று காற்றின் வேகம் குறைந்ததால் அப்பட்டம் அசையாமல் ஒரு நொடி நின்றது. அச்சமயத்தில் அதன் நூல் எதிர் வீட்டின் மேலிருந்த ஒரு கள்ளிச் செடியில் சிக்கியது. ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்திழுக்க வசதியாக உருவானது. நான் பரிசை உமாவிடம் நீட்டினேன். அது தற்செயலாக நடந்த ஒன்று. உன் பிரார்த்தனைக்கு பதிலல்ல. இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைத்தால்தான் நான் நம்புவேன் என்று அக்காவின் சொற்களில் காணப்பட்ட வியப்பை காட்டிலும் அவள் கருணையான கண்களில் அதிக வியப்பு காணப்பட்டது. நான் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன். வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான். வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான். அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது. எனது உதவியாளன் அக்கள்ளிச்செடி நான் அப்பட்டத்தை பிடிப்பதற்கேற்ப ஒரு சுருக்கை மறுபடியும் உண்டாக்கியது. எனது இரண்டாவது வெற்றி பரிசையும் நான் உமாவிற்கு அளித்தேன். உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவி சாய்க்கிறாள். இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம். அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியை போன்று ஓடிவிட்டாள். அத்தியாயம் 2. எனது அன்னையின் மறைவும் மாயத்தாயத்தும். எனது அண்ணனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் எனது அன்னை அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார். அனந்தாவின் மனைவி முகத்தை நான் கண்டுவிட்டால் எனக்கு பூலோக சுவர்க்கம் கிடைத்த மாதிரிதான். குடும்பத்தில் வம்ச விருத்திக்காக அவரது திடமான பாரத பண்பாடு உணர்ச்சியினை இவ்வார்த்தைகளில் அன்னை வெளிப்படுத்தியதை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். ஆனந்தாவின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 11 இருக்கலாம். அன்னை விவாக ஏற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் மேற்பார்வையிட்டவாறு கல்கத்தாவில் இருந்தார். நானும் எனது தந்தையும் மட்டும் வட இந்தியாவில் பரேலியில் உள்ள வீட்டிலிருந்தோம். லாகூரில் 2 வருடங்கள் வசித்த பிறகு எனது தந்தைக்கு அங்கு மாற்றலாகியிருந்தது. நான் முன்னமேயே எனது 2 மூத்த சகோதரிகளான ரோமா, உமா ஆகியோர்களின் திருமண வைபோகங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் மூத்த மகனான ஆனந்தாவுக்கு விவாக ஏற்பாடுகள் உண்மையிலேயே மிக விரிவாக நடந்தன. தினந்தோறும் தொலைதூர வீடுகளிலிருந்து
கல்கத்தா வந்து சேரும் கணக்கற்ற உறவினர்களை அன்னை வரவேற்று கொண்டிருந்தார். அவர்களை 50 ஆம்பர்ட்ஸ் தெருவில் புதிதாக வாங்கி இருந்த பெரிய வீட்டில் சௌகரியமாக தங்கச் செய்தார். விருந்திற்கு வேண்டிய தின்பண்டங்கள், மணப்பெண் வீட்டிற்கு ஆனந்தாவை அழைத்துச் செல்வதற்கான ஆடம்பர ஆசனம், வண்ண தீப வரிசைகள், காகித அட்டைகளான பெரிய யானைகளும் ஒட்டகங்களும், ஆங்கில, ஸ்காட்ச் மற்றும் இந்திய வாத்திய இசைகள், வேடிக்கை காட்டுபவர்கள், புராதன விவாகச் சட்டங்களை செய்ய புரோகிதர்கள் எல்லாம் தயார். நானும் எனது தந்தையும் சடங்கிற்குரிய நேரத்தில் குடும்பத்துடன் சேருவதற்கு உற்சாகத்துடன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். ஆயினும் அந்த முக்கியமான நாளுக்கு முன் கெட்ட நிமித்தமான தோற்றமொன்றைக் கண்டோம். பிரெய்லியில் ஒரு நாள் நடுநிசி, எனது தந்தையின் அருகில் எங்கள் வீட்டு வெளிக்கூடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது, படுக்கையின் மேல் கொசுவலையின் விசித்திரமான படபடப்பால் நான் எழுப்பப்பட்டேன். கொசுவலையின் விசித்திரமான படபடப்பால் நான் எழுப்பப்பட்டேன். அம்மெல்லிய திரைகள் அகன்றதும் எனது அன்னையின் அன்பு உருவத்தைக் கண்டேன். உன் தந்தையை எழுப்பு. அவர் குரல் மெல்ல ஒலித்தது. என்னை பார்க்க வேண்டுமெனில் இன்று காலை 4 மணிக்கு புறப்படும் முதல் ரயிலை பிடியுங்கள். கல்கத்தாவில் உடனே வந்து சேருங்கள். அந்த ஆவி உருவம் மறைந்தது. அப்பா, அப்பா, அம்மா இறந்து கொண்டிருக்கிறார். எனது குரலிலிருந்து இருந்த திகில் அவரை உடனே எழுப்பியது. நான் அந்த அவல செய்தியை விம்மியவாறே கூறி முடித்தேன். உன் மனப் பிரமையைப் பற்றி கவலைப்படாதே. ஒரு புதிய சூழ்நிலைக்கு தந்தை வெளிப்படுத்தும் அவருக்கே உரிய மறுப்பை இப்பொழுது தெரிவித்தார். உன் மனப்பிரமையைப் பற்றி கவலைப்படாதே. ஒரு புதிய சூழ்நிலைக்கு தந்தை வெளிப்படுத்தும் அவருக்குரிய மறுப்பை இப்பொழுது தெரிவித்தார். உன் தாயார் நல்ல ஆரோக்கியத்துடனேயே இருக்கிறார். ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் நாம் நாளை புறப்படுவோம். இப்பொழுதே புறப்படாததற்கு நீங்கள் உங்களையே மன்னிக்கப் போவதில்லை. மிகுந்த வேதனை என்னை மேலும் கசப்புடன் பேச வைத்தது. நானும் உங்களை என்றும் மன்னிக்க மாட்டேன். கவலை தேய்ந்த அந்த காலை பொழுது திட்டவட்டமான சொற்களுடன் வந்தது. அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடம். விவாகம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனே வரவும். தந்தையும் நானும் கலக்கத்துடன் கிளம்பினோம். எனது சித்தப்பா வழியில் வண்டி மாறுமிடத்தில் எங்களை சந்தித்தார். ஒரு ரயில் வண்டி எங்களை நோக்கி பேரிரைச்சலுடன் மிக வேகமாக அருகில் வருவது தெரிந்தது. எனது உள்மன கொந்தளிப்பால் அந்த ரயில் பாதையில் குதித்து விடலாமா என ஒரு திடீர் எண்ணம் எழுந்தது. ஏற்கனவே அன்னையைப் பற்றி பறிகொடுத்து விட்டதாக நான் உணர்ந்ததால் திடீரென்று சூன்யமாகிவிட்ட உலகை பொறுத்து கொள்ள முடியாது என எனக்கு தோன்றியது. இவ்வுலகிலேயே மிக சிநேகமுடையவராக எனது தாயை நான் நேசித்து வந்தேன். ஆறுதலான அவருடைய கரிய விழிகள்தாம்
எனது குழந்தை பருவத்தில் சிறு சிறு துன்பங்கள் ஏற்படும் போது எனக்கு அடையாளம் அளித்தவை. அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா? எனது சித்தப்பாவிடம் இந்த கடைசி கேள்விக்காக நான் நின்றேன். எனது முகத்தில் இருந்த நம்பிக்கை இழந்த நிலையில் புரிந்து கொள்ள அவருக்கு வெகு நேரமாகவில்லை. நிச்சயமாக உயிருடன் தான் இருக்கிறார் என்றார். ஆனால் நான் அவரை சிறிதும் நம்பவில்லை. நாங்கள் கல்கத்தா வீட்டை அடைந்ததும் மரணம் எனும் திடுக்கிடும் மர்மமே ஏற்பட்டது. நான் அப்படியே உயிரற்றவன் போல் சிரித்தேன். எனது இதயம் சமாதானம் அடைவதற்கு எவ்வளவோ ஆண்டுகளாயின. எனது கதறல்கள் சுவர்க்கத்தின் கதவுகளை தாக்கி கடைசியில் தெய்வீக அன்னையை அழைத்து வந்துவிட்டன. அவளுடைய சொற்கள்தாம் உறையோடி கிடந்த எனது மன புண்களை முழுவதுமாக ஆற்றின. உன்னை ஒவ்வொரு பிறப்பிலும் அநேக தாய்மார்களின் மென்மையான அன்பின் மூலம் பாதுகாத்து வந்தது நானே. உன்னை ஒவ்வொரு பிறப்பிலும் அநேக தாய்மார்களின் மென்மையான அன்பின் மூலம் பாதுகாத்து வந்தது நானே. நீ இழந்து தேடும் அந்த ஒரு அழகிய கருமையான விழிகளை என்னில் காண்பாய். அன்புக்குரிய அன்னையின் தகன கிரியைகள் முடிந்த பிறகு நானும் எனது தந்தையும் பரேலிக்கு திரும்பினோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவில் முன்னிருந்த மென்மையான பசும்பொன் வண்ண புல்தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவள மல்லிகை ஷுவோலி மரத்தடிக்கு நான் சோக நினைவு ஒரு பெரிய பவள மல்லிகை ஷுவோலி மரத்தடிக்கு நான் சோக நினைவு யாத்திரை செல்வேன். மனதில் கவிதை உணர்வு ஊறும் பொழுது அந்த புல்வெளி பீடத்தில் வெண்மையான ஷுவோலி மரங்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதிர்வதாக நான் நினைத்தேன். காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலக்கும்போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகறை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன். இறைவனுக்காக தீவிர ஏக்கம் என்னை பற்றியது. இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரோலியில் சந்தித்தார். அவர் அண்மையில்தான் அப்புனித மலை சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார். நான் ஆவலுடன் அம்மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன். நாம் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரேலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரா பிரசாத்திடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை. அப்பொழுதுதான் தந்தையை காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்திவிட்டான். நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் ஆனந்தா என்னை பரிகாசப் பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டான். எங்கே உன் காவியுடை? அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே. ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்து கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் சொற்கள் நான் சந்நியாசி ஆகி பாரதம் முழுவதும் சுற்றுவதை போன்றதொரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன. ஒரு கால் அவை எனது முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம். எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில்
அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அலவலாவி கொண்டிருந்த பொழுது என்னுள் எழுந்த இறையன்பு மடை திறந்த வெள்ளம் போல் பெருகியது. எனது பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் எனது ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன்.